ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. இன்றைய நாள் எப்படி? இன்று விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் 21ஆம் நாள் 4/6/2025 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம். நவமி திதி இரவு 3:25 வரைக்கும். இன்று அமிர்த யோகம் உடைய அற்புதமான நாள். இன்று வாரசூலை வடக்கு வடகிழக்கு பால் பரிகாரம். ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மகர ராசிக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கார், உபஜயஸ்தானத்தில். அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு. பொருளாதார மேன்மை இருக்குது, நல்ல சம்பாத்தியம் இருக்குது. எடுக்கும் காரியங்களில் தடைகள் இல்லாமல், அலைச்சல்கள் இல்லாமல் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலையை சனி பகவான் ஏற்படுத்தி தருவார். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம், புதியவர்களின் ஆதரவால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான ஒரு நாள். புதிய திட்டங்களை தீட்டி சக்ஸஸ் பெறுவீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். கதை கவிதை எழுதுபவர்களுக்கு சிறப்பான ஒரு நாள். வெளிநாட்டில் பணிபுரியும் அன்பர்களுக்கு பெருமைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி வீண் வம்பில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அரசு பணியாளர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்தாலும் சனி பார்வையில் இருப்பது, எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. இல்லத்தில் சுப காரியங்கள், சுப பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் மனம் லயிக்கும். இன்று பல நன்மைகள் நடக்கக்கூடிய, லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருந்தாலும் தொழிலில் திருப்புமுனை ஏற்படும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு நாள். ஆனால் அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காதுங்க.